warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من سن سنة حسنة فله أجرها وأجر من عمل بها أو كما قال عليه الصلاة والسلام. அளவிலா அருளும் நிகரிலா அன்பும் இலங்குமோர் இறையின் எரிய திருநாமம் போற்றி எனக்கு தெரிந்த வார்த்தைகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே சொல்வதற்கு முன்பாக நபி வழியாக இருக்கக்கூடிய சுன்னத்தான சலாமினை நான் தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது ஓதி காட்டிய ஆயத்திலே உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கின்றார், அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீங்கள் எல்லோரும் ஈமான்தாரிகளாக உண்மையான நம்பிக்கையாளர்களாக அல்லாஹுவை ஏற்று நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக பேராசை கொண்டவராக இருக்கின்றார். இன்னும் அவர் இரக்கம் உள்ளவராகவும் இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். அன்பானவர்களே, ஏதோ வந்த சாக்கிலே இது போன்ற உத்தம திருநபியின் உதய திருவிழா என்றால் எனக்கு சிறிய வயதிலிருந்தே ஆசை. வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அது எங்கு நடந்தாலும் வாய்ப்பு தான் நமக்கு வர வேண்டும், நேரம்தான் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த உதய தினவிழாவை, அந்த உதய தினவிழாவிலே பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்பது என்பது எனக்கு தனிப்பட்ட ஆசை. சிறிய வயதிலிருந்தே இது போன்ற மீலாது விழாக்கள் நடைபெறுமேயானால் மதரசாவிலே ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறை 1 to 12 வரை நாங்கள் ஓதக்கூடிய காலத்திலே மதரசா விடுமுறை விடப்பட்டு எல்லா மாணவர்களும் ஊருக்கு சென்று விடுவார்கள். தாய் தந்தையரை பார்ப்பதற்காக சென்று விடுவார்கள். நான் கூத்தானூரிலே ஓதியவன், உளவி பட்டம் வாங்கியவன். நானும் இன்னும் செய்வோம் தெரியுமா, நாங்கள் லீவ் விட்டால் ஊருக்கே செல்ல மாட்டோம். காரணம் என்ன? உதய தினவிழா, உத்தம நபியின் உதய தினவிழா 12 நாட்களும் அந்த கூத்தானூரிலே ஜஸ்னா மீலாத் சொசைட்டி என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பின் மூலமாக 12 நாட்களும் தொடர் பயான் நடைபெறும். பெரிய பெரிய பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள். அந்த பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்பதற்காக வேண்டிய விருப்பப்பட்டு தாய் தந்தையை பார்ப்பதற்கு கூட செல்ல மனம் இல்லாமல் இது போன்ற இந்த உத்தம திருநபியின் உதய திருவிழாவிலே பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்பதற்காக வேண்டியே தாய் தந்தையை பார்ப்பதை கூட தியாகம் செய்து விடுவோம். நானும் இன்னொரு மாணவரும் அதே போன்று வேதாளையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினவிழா நடக்கின்றது, நீங்கள் வாருங்கள் என்று என்னுடைய குடும்ப
குடும்பத்தை சார்ந்தவரை போன்று நாங்கள் உறவு பாராட்டிக் கொள்வோம். இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரைக்காவாப்பா அவர்கள், அவருடைய குழந்தைகள் எல்லாம் என்னிடத்திலே ஓதினார்கள். இன்றைக்கும் அந்த நன்றியோடு அந்த பிள்ளைகள் வந்தால் என்னை பார்ப்பார்கள். நானும் கூட வேதாளைக்கு வந்து என்னிடத்திலே ஓதிய ராதிகா அவருடைய வீட்டுக்கு வந்து நான் குழந்தை பிறந்தவுடன் வந்து சென்றிருக்கின்றேன். ஆக அவர்கள் குடும்ப நண்பராக இருந்தாலும் கூட உதய தின விழா, உத்தம நபியின் உதய தின விழா, அங்கு சிறப்பு பேச்சாளர்கள் வந்து பேசுகின்றார்கள். அந்த பேச்சை கேட்பதற்காக நாம் செல்வோம் என்ற அடிப்படையில் தான் நான் இங்கு வந்தேன். வந்த சாக்கில நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி கூறுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் என்று தன்னை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரஹீம் என்று தன்னை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த பெயர் நாமத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரഊஃப் இரக்கமுள்ளவர், ரஹீம் அளவற்ற அன்பாளர் என்ற இந்த திருநாமத்தை தனக்கு இருக்கின்ற இந்த திருநாமத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் அவர்களை பாராட்டுகின்றான் என்று சொன்னால், நம்மளுடைய பேச்சு பொய்யான பேச்சுக்களாக இருக்கலாம், மாறான பேச்சுக்களாக இருக்கலாம், கருத்து வேற்றுமையான பேச்சுக்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சொல் நிச்சயமாக உண்மையான சொல். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானாரை பார்த்து இவர் இரக்கமுள்ளவர் என்று சொல்லிவிட்டால் அதில் எந்த விதமான சந்தேகமே நாம் கொள்ளக்கூடாது. அப்படி சந்தேகம் ஏற்படுமேயானால் நான் உண்மையான மூமின்களாக இருக்க முடியாது. இதையெல்லாம் எதற்காக நான் சுற்றி வளைத்து சொல்கின்றேன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய சிலரை, புகழக்கூடிய நம்மை பார்த்து சிலர் இவர்கள் அல்லாஹு அளவுக்கு நபியை புகழுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு மேலாக நபியை புகழ்கின்றார்கள் என்று சொல்லி புகழக்கூடியவர்களை இழிவாக பேசக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு சொந்தமான பெயர் நாமத்தையே பெருமானாருக்கு சூட்டி அவன் மகிழ்கின்றான் என்று சொன்னால் நம்ம என்னங்க புகழ முடியும்? நம்ம என்ன புகழ முடியும்? நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு மதித்திருந்த காலத்திலிருந்து நாம் புகழ்ந்து கொண்டே மௌத்து வரை நாம் புகழ்ந்து கொண்டிருந்தாலும், அது கியாம நாள் வரை நம்மளுடைய உயிரை அல்லாஹ் வைத்து அந்த நபியை நாம் புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட நிச்சயமாக பெருமானாருடைய உண்மையான புகழை பாடி முடிக்க முடியாது என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்மீது எவ்வளவு இரக்கம் கொண்டவர்கள், அவர்களை புகழ்வதற்கு நமக்கு கொடுத்து வைக்கணும். ஒரு மீலாது ஷரீஃப் அல்லது ஒரு மௌலிது ஷரீஃப் நடக்கின்றது என்று சொன்னால் அந்த சபையிலே புகழக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுகின்றோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள். அவருடைய புகழை காதிலே கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மீது அருள் புரிந்து விட்டான், அன்பு கொண்டு விட்டான் என்று நாம் நினைக்க வேண்டும். நாம் பார்க்கின்ற வரலாற்றிலே பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக இந்த ஆலிம்சா அவங்க பேசின உடனே ஆலிம்சா பேசிக்கின்ற பொழுது பாங்குரைக்கின்றார்கள், பேச்சை நிறுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த பாங்கை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது, பாங்கு சொல்லக்கூடியவருடைய சிறப்பை சொல்லி காட்டுகின்ற பொழுது, நாளை மறுமை நாளிலே பாங்கு சொல்லக்கூடிய பிலாலினுடைய தலை உயரமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எல்லா மக்களை விட பாங்கு சொன்னவருடைய தலை மட்டும் உயரமாக இருக்கும் என்று சொன்னால், பாங்கு சொன்னவரை அல்லாஹ் கௌரவிக்கும் முகமாக அவருடைய தலையை உயர்த்தி காட்டுவான். இவரெல்லாம் என்னுடைய பாங்கை சொன்னவர், எனக்கு என்னுடைய தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தவர் என்று மற்றவங்கள் எல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய தலையை உயர்த்தி காட்டுவான். நாம் இந்த அளவுக்கு மனிதர்களாக இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் பெருமானாருடைய வருகையின் மூலமாகத்தான், பெருமானார் காட்டி தந்த வழிமுறையின் காரணமாகத்தான் நாம் இன்றைக்கு
மனிதர்களாக இந்த உலகத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னால் பேசுவர்கள் சொல்லி காட்டினார்கள், அரபு நாட்டினுடைய நிலைமையை சொல்லி காட்டினார்கள். காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அந்த மக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்காவிட்டால், அவருடைய போதனைகள் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால், நாம் உலகத்திலே எப்படி அந்த காலத்திலே காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தார்களோ அவர்களை போன்றுதான் நாம் வாழ்ந்திருப்போம். மனிதர்களாக இவ்வளவு காலங்கள் உலகத்தில் கூட நாம் நடமாடி இருக்க மாட்டோம். இந்த மனித சமுதாயத்தையே அழித்து மனிதர்களே இல்லாத சூழ்நிலையை அந்த மக்கள் உருவாக்கி இருப்பார்கள். பெருமானார் நம்மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் நாம் மக்களாக நாம் உலாவிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இந்த விழாக்கள் ஊர்கள் தோறும் நடைபெற்ற காலமெல்லாம் போய் மீலாது விழா கூடாது, மீலாது விழா நடத்துவது, பிறந்த நாள் கொண்டாடுவது யூதர்களுடைய நசராணிகளுடைய கலாச்சாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை குறை சொல்வதற்காக நான் பேசவில்லை, குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் இங்க என்ன கேக்காவட்டி நம்ம சந்தோஷம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது வல்ல. பெருமானாருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஷரீஃபை மக்களுக்கு மத்தியிலே போதிப்பதற்காக வேண்டித்தான், மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். மாற்று மத சகோதரர்கள் கூட நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான். எத்தனையோ ஊர்களிலே இது போன்ற மீலாக்களிலே, இந்த மீலாது மேடைகளிலே மாற்று மத சகோதரர்களையும் கொண்டு வந்து அழைத்து வந்து அவர்களை உட்கார வைத்து நம் நபியினுடைய அந்த ஹதீசுகளை கூறியவுடன் இஸ்லாம் என்றால் இப்படியா, இஸ்லாம் என்றால் இப்படிப்பட்ட மார்க்கமா என்று அதிசயப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்டவர்கள் உண்டு. இது போன்ற மீலாது விழாக்களின் மூலமாக தெரியப்படுத்துகின்ற பொழுது பல நன்மைகள் அவர்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு உண்மையான எண்ணத்தோடு இது போன்ற மீலாது விழாக்களில் பேசப்படக்கூடிய பேச்சுக்களை ஒரு மனிதர் மாற்று மத சகோதரர் கேட்பாரேயானால் அதன் மூலமாக அவருடைய மனதில் கூட மனமாற்றங்கள் ஏற்பட்டு ஈமானின் பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையை நாம் காணலாம். ஆக இது போன்ற மீலாது விழாக்கள் தமிழகம் தோறும் உலகம் முழுவதும் இது போன்ற மீலாது விழாக்கள் தொடர்படியாக நடக்க வேண்டும். என்னுடைய ஆசையை அல்லாஹ் கபூல் செய்து, உங்களுடைய விருப்பங்களை அல்லாஹ் கபூல் செய்து இது போன்ற மீலாது விழாக்கள் தொடர்படியாக நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாய்ப்பு தந்த இந்த விழாவின் தலைவர் மரைக்காவாப்பா அவர்களுக்கும் மற்ற இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.